ஓம் சாய்ராம். இப்போ கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்குதுங்க. அனைவரும் கண்ணை மூடி தியான நிலையில் உட்காந்துருங்க. நம்ம பாபாவுடைய ஒரு நோக்கமே, அவருடைய சொன்னதே நம்பிக்கை, பொறுமை. நீங்கள் நம்பிக்கையோட பொறுமையோட நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதுபோக தேங்காய் எடுத்துகிட்டு போனவங்க ஒரு சிலர் இப்போ இன்னும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு நம்மளுடைய கர்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பொறுமையோட அந்த தேங்காயை பாபாட்ட வச்சுட்டு மறுபடியும் தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக விரைவில் நடைபெறும். சரிங்களா? 9 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு நடக்கிறதுக்கு பாபா அருள் புரிவார். அருள் புரியுன்னு நம்ம எல்லாருமே தியான நிலையில் நினச்சி வேண்டிக்கலாம். யூடியூப் பார்க்குற அன்பர்கள் பெங்களூரோ மற்ற வெளிநாட்டில் இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அன்பர்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 12 மணிக்கு 12:30 தியானம் பண்ணுவார். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம். தனசேகர் குணசேகர் அவர்கள் நன்றாக இருக்க, அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஸ்ரீதர் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். தொப்பபாளையம் ஆணையம்மாள் அவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சென்னை இல்லை, பெங்களூர்லேருந்து அவங்க அரசாங்க பிரச்சனைக்காக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அரசாங்க பிரச்சனை நன்றாக சுமூகமாக முடிஞ்சிருக்கான். நன்றி சொல்லியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து 900 ரூபாய் நன்கொடையாக அன்னதானத்துக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நாயர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். வேலுமணி நாமக்கல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மெய்யழகன் கோபிச்செட்டிப்பாளையம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சிவா அவர்களுக்கு புதிய திட்டம் வெற்றிகரமாக அமைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சுபாவிற்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். நவீனாவிற்கு விரைவில் திருமணம் நல்ல இடத்தில் அமைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். செப்டம்பர் 27 செல்லம் அப்படிங்கிறவங்களுக்கு புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை நடக்குதாமா. அவங்களுக்கு கேன்சர், அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நல்லா நடந்து அவங்க ஆரோக்கியமாக நம்ம பாபா கோயிலுக்கு வரத்துக்காக எல்லாரும் நல்லா கண்ணை மூடி தியான நிலையில் வேண்டிக்காங்க. நாம் மற்றவங்களுக்காக வேண்டும்போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் ரொம்ப நல்லா அமைதியாக வேண்டிக்காங்க. விஷாகா விஸ்வநாத் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ராமலட்சுமி அவர்கள் உடல் கவலைக்கிடமாக இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. அவங்க நன்றாக திரும்பி வர சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். விஷா நியமனம் விசா ஒன்று பெங்களூருக்காரங்க விசா அவருக்கு கிடைக்கணும்னு வேண்டி இருந்தாங்க 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அவருக்கு விசா கிடைச்சி அவர் வெளிநாடு கிளம்பிட்டாங்க. நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நமது பாபாவிற்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லா நடக்கணும். சஞ்சனா அவர்களுக்கு வாழ்க்கை துணை விரைவில் அமைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். பாதுகாப்பான அல்ட்ரா சவுண்ட் அறிக்கையும் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சவுனிக்கு அவர்கள் சர்க்கரின் ஸ்கேன் நன்றாக இருக்க, ரிப்போர்ட் நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். நாகராஜ் ஐயம்மாள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். அவங்க குடும்பத்தில் உள்ள அருண்குமாருக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். மணிமேகலை நிதர்சனா உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். கண்ணன் மேட்டூர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். பூனாச்சி அவர்கள் விஜயகுமார் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மேரேஜ் திருமணம் நடைபெறும்னு வேண்டுவீங்க. தயவு செஞ்சு வளர்ப்பிறை வர செவ்வாய்க்கிழமை அமாவாசைங்க, அதுக்கு பின்னாடி வர்றது வளர்ப்பிறை அன்னைக்கு நீங்கள் தேங்காய் வச்சு எடுத்துகிட்டு போகணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெங்களூர் தீபக் அவர்கள் குடும்பத்துடன் நலமுடன் வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சரவணன் அவர்களுக்கு விவசாயம் செழிப்பாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சார்மதி அவர்கள் நெருஞ்சிப்பேட்டை UPSC தேர்வில் வெற்றி பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். கீர்த்தி சரண் நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். கலாமணி நெருஞ்சிப்பேட்டை அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். லட்சுமி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். அசோக்குமார் அவர்களுக்கு கால்வலி விரைவில் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம்.
சென்னை அசோக் அவர்களின் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். தெய்வானை உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். ரூபா தேவி அவர் கணவருடன் சேர்ந்து வாழ சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். பாலு தங்கமணி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். வரதராஜ் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். சுஜி அவர்களின் உடல் ஆரோக்கியத்துடன் குடும்ப நலத்துடன் இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். தர்ம பிரசாத் ஸ்ரீவித்யா ஜெகத் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். தர்ம பிரசாத்துக்கு அமெரிக்கா குடியுரிமை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். நவீனா அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். வினோ அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மோகனா அவர்களுக்கு பிரச்சனை அவருக்கு சாதகமாக முடிஞ்சு நன்றாக இருக்க வழக்கு இவருக்கு தீர்ப்பு கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மேலும் நம்ம யார் மனசுல என்ன குறைகள் இருந்தாலும் அவர்கள் நிறைவாக நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். நாங்கள் மனசார நம்ம பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் நாங்கள் சேவை செய்த அனைத்து மக்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நல்லா சேவை செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்த பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.